கோவை நிழல் மையத்தின் 12ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு 1500 மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி உபகரணங்களும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. கோவை நிழல் மையத்தின் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜாய் 1500 என்ற நிகழ்ச்சி கவுண்டம்பாளையம் காளியப்பா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநகர மேயர் வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேசிய நிழல் அமைப்பின் நிறுவனர் முருகன், கோவையில் ஆதரவற்ற மக்களுக்கு நிழலாக செயல்படும் இந்த அமைப்பின் சார்பில் இதுவரை 2 லட்சத்திற்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டுள்ளது என்றும், ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான அனாதை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள், முதியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது என்றார். ஆரம்ப காலத்தில் தனி மனிதனாக செய்த இந்த செயல்பாடுகளில் இன்று 100க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டுள்ளம் கொண்ட கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்ய முடிகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், யோகாசன செய்முறை விளக்கங்களும் நடைபெற்றது. பின்னர் 1500 மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்டுகள், கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களுக்கு நிழல் மையம் சார்பில் இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதேபோல கோவை அசோக் நகரில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிறுவன தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மீன் உற்பத்தி மற்றும் விநியோக கழகத்தின் தலைமை பொறியாளர் தங்கவேலு, அரசு மருத்துவமனையின் மருத்துவர் சிவபிரகாசம் மற்றும் காவல்துறை உதவி ஆணையாளர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி பாட புத்தகங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் KMCH மருத்துவமனையின் முதல்வர் குமரன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சீனிவாசன், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் 42வது கிளை தலைவர் நடேஷ்குமார், செயலாளர் சங்கிலி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.